வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தற்காமி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்காண்டி டெல்லி பார்த்தீங்கன்னா ஒரு செக் வச்சிருக்கதா சொல்கிறாங்க. அது என்ன செக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியோட சம்மந்தி என் ராமலிங்கம் சொல்கிற ஒரு வீட்டில் ஐடி ரைடு விட்டுருக்காங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போகாமல் வந்து தவிச்சிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா எதனால ஒரு பயம்னா, கான்ட்ராக்ட் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லெவலில் குற்றச்சாட்டு வைக்கிறதே பார்த்தீங்கன்னா எடப்பாடி மேலே. இந்த டெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்தக்காரர் கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா இந்த ரூல்ஸ் படி, டெண்டர் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களுக்கு, நெருங்கிய உறவினர்களுக்கு யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் ரூல்ஸே. அது மட்டும் கிடையாது, இப்போ பாஜகவும் பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா புறக்கணிக்க தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தல் புறக்கணிக்கிறான வந்து தொண்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியில் இருக்க நம்பிக்கை பேட்டியே வருது. அது மட்டும் இல்லை, சின்னம் பார்த்தீங்கன்னா கிடைக்காதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுவுமே ஒரு ரீசன் சொல்கிறாங்க. தென்னரசு நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இல்லைனா வந்து ஆற்றல் அசோக்குமார் நிற்கிறதான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஆற்றல் அசோக்குமாருக்கு பார்த்தீங்கன்னா பண பலம் அதிகம் இருக்கான அவர் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சூஸ் பண்ணுறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்கதா சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய் கட்சியும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நிற்கிறதா இல்லைன்றாங்க. இப்போ பாஜக கூட்டின ஓபிஎஸ் டிடி தினகரனுக்கான பாஜக வேட்பாளர் ஆதரித்து வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸும் டிடி தினகரனும். இது இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ்.